இன்றைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்திலே ஒரு பலனுள்ள ஜெபம் என்கிற தலைப்பிலே இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தால் availeth much என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தா அது மேற்கொள்ளுகிற ஜெபம் என்று கூட அதை அழைக்கலாம், ப்ரிவேலிங் ப்ரேயர் அல்லது ஜெயங்கொள்ள செய்கிற ஒரு ஜெபம், அதாவது ப்ரேயர் ஆஃப் விக்டரி என்று நம்ம அதை பொருள் கொள்ளலாம். சரி, இந்த பலனுள்ள ஜெபம் என்று சொன்னால் என்ன? பல ஜெபங்களை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம், நம்ம செய்கிறோம். அதிகாலை எழுந்துடன் காலை ஜெபத்தை நம்ம செய்கிறோம். சபைக்கு வந்தால் நம்ம ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சாப்பிடுவது முன்பாக நம்ம ஜெபிக்கிறோம், படுக்கைக்கு போகும் முன்பாக ஜெபிக்கிறோம், எல்லாம் ஜெபிக்கிறோம். பல ஜெபங்களை நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன? ஒரு பலனுள்ள ஜெபம். ஹல்லேலூயா! இந்த பலனுள்ள ஜெபம்னா என்ன? இந்த ஜெபம் நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுகிற ஜெபம், அதுதான் பலனுள்ள ஜெபம். ஏதோ சாதாரணமாக ஜெபிப்பதை ஜெபம் என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை வாசித்து அதை ஜெபம் என்று நம்ம சொல்ல முடியாது. இது நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை தான் பலனுள்ள ஜெபம் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். It is a prevailing prayer that accomplishes something. Hallelujah! நம்ம எப்போதும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம்ப்பா, ஆனால் பதில் தான் வர மாட்டேங்குதுன்னு பலர் சொல்லுவாங்க. அப்படி அல்ல. இந்த பலனுள்ள ஜெபம் எப்படிப்பட்டது? அதில் பதில் கொண்டு வருகிற ஒரு ஜெபம். சார்ல்ஸ் ஃபின்னி என்கிற தெய்வ மனிதர், கர்த்தராலே எழுப்புதலை பயன்படுத்தப்பட்ட தெய்வ மனிதர், இப்படியாக இந்த ஜெபத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். Prevailing prayer is that which secures an answer. ஜெயம் கொள்ளுகிற ஜெபம் ஒரு பதில் பெற்றுக்கொள்ளுகிற ஜெபமாக இருக்கிறது. Saying prayers is not offering prevailing prayer. ஏதோ ஒரு ஜெபத்தை சொல்லுகிறதுனாலே நம்ம ஜெயம் கொள்ளுகிற ஜெபத்தை செய்ய முடியாது. The prevalence of prayer does not depend on the quantity as much on quality. நம்ம தேவனுக்கு பதில் பெற்றுக்கொள்வது என்பது நம்ம ஜெபிக்கிற நீளத்தை பொறுத்தல்ல, நம்ம ஜெபிக்கிற விதத்தை பொறுத்து அமைந்திருக்கிறது. Effective prayer is prayer that attains what it seeks. ஒரு பலனுள்ள ஜெபம் என்பது தான் ஜெபிக்கிறதை பெற்றுக்கொள்வது தான் அந்த ஜெபம். ஹல்லேலூயா! இப்போ இந்த சார்ல்ஸ் ஃபின்னி அவர் ஊழியத்தை நிறைவேற்றிய நாட்களிலே ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் பலனை பெற்றுக்கொண்டவர். அவர் அதற்காகவே எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே ஜெபத்தை குறித்து போதிக்கிற ஒரு தெய்வ மனிதராக இருந்தார். அவர் சொல்லுகிற காரியம் தான் இது உண்மையாகவே ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்லி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையிலே பதில் பெற்றுக்கொள்ளப்படாத ஜெபங்கள் என்று இருக்கிறது. நீங்களே யோசித்து பாருங்கள். ஏன் அதற்காக ஜெபித்து இருக்கேன் பிரதர், கிடைக்கவே இல்லை பதிலே சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். நாம் ஜெயம் கொள்ளுகிற ஜெபத்தை செய்வதற்காக இதுக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த சார்ல்ஸ் ஃபின்னி சொல்லும்போது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஜெபிக்கிறதை என்றைக்கு நிறுத்துகிறானோ அப்பொழுது அவன் பின்மாற்றத்துக்குள்ளாக சென்று விட்டான் என்பதுதான் அர்த்தம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி பார்த்து காலையில் எழுந்திருக்கிறோம், நம்ம உண்மையாகவே ஜெபிக்கிறோமா? என்றைக்கு நம்ம ஜெபிப்பதை நிறுத்துகிறோமோ அல்லது ஜெபிக்க தயங்குகிறோமோ அல்லது ஜெபத்திற்கு பதிலாக வேறு காரியங்களை முதன்மைப்படுத்துகிறோமோ அப்போ நம்ம பின்மாற்றத்துக்குள்ளாக போய்விட்டோம் என்று தான் அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாதாரணமான ஜெபம் அல்ல, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஜெபத்தை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த பலனுள்ள ஜெபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக யாக்கோபு இந்த நிருபத்திலே யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே எலியா தீர்க்கதரிசியை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த எலியா என்கிறவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவர் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினாராம். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. யோசித்து பாருங்க, அவர் எலியா ஜெபித்த ஜெபம் எப்படி இருந்ததா? அவர் கருத்தோடு ஜெபித்தார். மழை பெய்யக்கூடாது என்பதாக அவர் ஜெபித்தாராம். அதன் பின்பு மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா! இப்போ அப்படியாய் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஜெபத்தை செய்கிற ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பருவத்துக்கு வராரு, அல்ல ஜெபிக்கிறாரு, கர்த்தர் வானத்தை திறந்து அக்னி அனுப்பிட்டார். பெரிய ஒரு சந்தோஷம், எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆரவரிக்கிறார்கள், எல்லாம் பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இன்னும் மழை வரலையே. அந்த மழை வரல சொன்ன உடனே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாராம். அவர் என்ன செய்கிறார்? தன் முகம் தன்னுடைய முள்ளங்காலில் படத்தக்கதாக குனிந்து தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறார். மழை வர வேண்டும் கர்த்தாவே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்துட்டு எழுந்து போயிட்டாரா? அப்படி இல்லை. உன்னை வேலைக்கார கூட்டார், பார்ப்பா மழை வந்து போய் பார்த்துட்டு வா என்று சொல்கிறார். அதுதான் ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா! என்றைக்கு ஜெபத்துக்கு பதில் வருகிறதோ அது வரைக்கும் ஜெபிக்கிறது தான் ஜெபம்.
எலியா அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்தார். பதில் வருகிற வரைக்கும் ஒரு ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இந்த வேலைக்காரன் போய் பார்த்தோம் தான், இன்னும் ஒன்றும் இல்லை என்று சொன்னான். சரி, 2வது முறை அவர் ஜெபித்தார். திரும்ப வேலைக்காரன் அழைத்தார், போய் பார்த்து வாப்பா, மழை வருதா, போய் பார்த்துவான். சென்று பார்த்துதான், இல்லை ஒன்றும் மழை வரல, இன்னும் அவர் சோர்ந்து போகலை. மறுபடியும் ஜெபிக்கிறார் 3வது முறையாக. செபித்து வேலைக்காரனை அனுப்புகிறார், போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி. அவன் வரலன்னு சொல்கிறான். மறுபடியும் 7 முறை ஜெபித்த பின்பு 7வது முறையில் இந்த வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், இதோ சமுத்திரத்து பக்கத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவிற்கு மேகத்தை வந்து நான் பார்க்கிறேன் என்று சொன்ன உடனே எலியாவுக்கு ஒரே பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, இதோ மழை வருகிறது, மழை வருகிறது, மழை வருகிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த மழை மேகத்தை பார்க்கிற வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அதுதான் ஜெயம் பெறுகிற ஒரு ஜெபம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிறோமா? ஏதோ ஜெபிக்கிறோம், செல்லுன்னு போயிட்டு ஜெபிக்கணும், ஜெபித்துட்டு இருக்கோம்ல, அது அப்படி தான் பெயருக்காக ஜெபிக்கிறது. ஏதோ ஜெபித்து நானும் ஜெபித்து விட்டேன் என்று சொல்வதற்காக ஜெபிப்பது. காலையில் எழுந்து ஜெபிச்சிங்கன்னா சொன்னால் பதில் சொல்லணும்ல, அதுக்காக ஜெபிக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து யாக்கோபு எழுதவில்லை. ஒரு ஜெயம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம எப்படி ஜெபிப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஜார்ஜ் முல்லர் என்கிறவர் ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதராக இருந்தவர். இங்கிலாந்து தேசத்திலே அவர் அநேக அநாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்தவர். அவருக்கு பெயரே தேவனிடத்தில் காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர் என்றுதான் அவருக்கு பெயர். எதுவும் தேவைன்னா ஜெபம் பண்ணிடுவார், அவர் கிடைச்சிடும் உடனே என்று எல்லாம் சொல்லத்தக்கதான ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வ மனிதர். அந்த மனிதர் ஒரு ஜெபத்திற்கு தேவையான முக்கியமான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஜெபத்துக்கு பதில் வரல சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வது மிகவும் எளிது என்பதாக அவர் 3 காரியங்களை குறித்து தெளிவாய் குறிப்பிடுகிறார். ஒரு ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு தான் நம்ம ஜெயம் உள்ள ஜெபத்தை பெற்றுக்கொள்ள செய்ய முடியும். முதலாவதாக என்ன சொல்லுகிற காரியம், நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாக இயேசுவை மாத்திரம் முழுமையாக நம்ப வேண்டும். இயேசு என்கிற நாமத்தினாலே தான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும். வேறு யார் மூலமாகவும் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே இயேசு இதை குறித்து அவர் பேசுகிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ நம்ம ஜெபத்திற்கு ஒரு ஜெயம் பெறுகிற ஜெபத்தை செய்வதற்கு முன்பாக இந்த இயேசுதான் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தர முடியும் என்று விசுவாசத்துக்குள்ளாக வருவது, அவரையே நம்புவது, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற ஜெபத்துக்கு தான் பதில் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். அந்த ஜெபத்தை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு என்று கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருப்பார். அவர் நம்மோடு கூட வந்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருப்பார். அவர் நம்மோடு கூட வழி நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த நாமத்திலே தான் ஒரு வல்லமை இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு பேரு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்வதனாலே பதில் வருவதில்லை. அந்த இயேசு என்கிற நாமத்தை மாத்திரம் நம்பி அதுதான் அந்த ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்பதை அறிந்து கொண்டு அதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்வது. அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் தர முடியும். யோவான் 15:16 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ சொல்லுகிறது என்ன, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தரும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேனா. அப்போ சொல்லுவ பாருங்க, இயேசு வருகிற வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தது அல்ல. அப்பொழுது இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற வாக்கு தத்தம் என்ன, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் கேட்கிற ஜெபத்திற்கு பிதா எப்பொழுதுமே பதில் தருவார் என்பதாக. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இயேசு என்கிற நாமத்தின் அதிகாரத்தின் வல்லமை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதில் நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஜெபத்திற்கு முதலாவதாக தேவையான ஒரு காரியம். அந்த இயேசு என்கிற நாமத்தின் மேல் ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த அதிகாரத்துக்குள்ளாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், அவர் பதில் கொடுப்பார். ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு அந்த ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், வேதம் கற்றுத்தருகிறது, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்களை பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யணும். அதுதான் ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிற 2வது காரியம். உங்களுக்கு தெரிந்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. நான் ஒரு பக்கத்தில் பாவத்தில் போய்கொண்டே இருக்கிறேன், மறுபுறத்தில் வந்து ஜெபிக்கிறேன், எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும் கேட்டால் யாரும் தருவாங்களா? பதில் தர மாட்டாங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம்.
ஜெசி டூப்ளாண்டிஸ் என்கிற ஒரு அருமையான தேவ ஊழியக்காரருடைய ஊழியம் எனக்கு மிக அருமையாக, எனக்கு மிகவும் பிரியமான ஊழியம். அவர் பேசுகிற காரியத்தை நான் மிகவும் அவளோடு கூட கேட்பது உண்டு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை இப்படியாக அவர் சொல்லியிருந்தார் ஒரு நாள் ஒரு செய்தியில். அதை கேட்ட பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு முறை நினைத்தாராம், நான் இதுவரைக்கும் கர்த்தரை அறியாத மக்களுக்கு நான் தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும். அப்படி சொல்வதற்காக என்ன செய்யணும் யோசித்தாராம். அவர் சில வேட்டைக்காரர்களோடு சென்று வேட்டையாடுவதற்காக செல்வதற்காக செல்ல முடிவு செய்தார். ஒவ்வொரு வருஷமும் மலையில் சென்று வேட்டையாடுவது இந்த ஊரில் சிலருக்கு பழக்கம். அதுக்காக கண்ணெலாம் வச்சுருப்பாங்க. சென்று மான்களை வேட்டையாடுவது, மிளா வேட்டையாடுவது, அதெல்லாம் அதுக்காக செல்லுவார்கள். ஆகவே இப்படி நல்ல வேட்டையாடுற ஒரு நல்ல குரூப்பை பார்த்து அவங்க கூட நான் சென்று வேட்டையாட போகிறேன். எதுக்காக வேட்டையாட போகிறேன்னா அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், அவளுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லணும். அவங்களாம் சர்ச்சுக்கு ஒன்றா யாரும் வரமாட்டாங்க. அவங்களாம் அப்படி ஒரு அவளோட வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்கும். எப்பொழுதும் அதிகமாக சாராயம் குடித்து கொண்டே அவளோட மலையில் சென்று பல நாட்கள் ஒரு வேட்டைக்கு சென்று போனாங்கன்னா ஒரு 20-30 நாட்கள் காடுகளுக்குள்ளே சென்று வேட்டையாடி அவள் திரும்பி வருவார்கள். அதுதான் அவளுடைய ஒவ்வொரு வருஷத்துக்கு போகிற வழக்கம். அதுக்காக பணம் கொடுத்து அந்த வேட்டையாடுவதற்கான அந்த குழுவிலே சேர்ந்து கொள்வார்களாம். அவங்களை போய் பார்த்து கேட்டார், ஒரு இடத்துல பார்த்து நல்ல மோசமான மக்கள் இருப்பாங்களே அந்த குரூப்பில் சேர்த்து விட்ருங்க என்று சொன்னாராம். ரெவரண்ட் அவங்கெல்லாம் வீணாக வார்த்தையை பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க காது கேட்க முடியாது, அப்படி பேசுவாங்க என்று அந்த வேட்டைக்கு ஆர்கனைஸ் பண்ணவங்க சொன்னாங்களாம். பரவாயில்ல அப்படி நல்லா பேசுகிறதா இருக்கட்டும், இதை சேர்த்து விட்ருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். உள்ளே போகிறோன்னே பார்த்தா அதில் ஒரு அந்த வேட்டைக்கு வந்தால 7-8 பேர் இருந்தாங்க. எல்லோரும் ஒரு பாஸ்டர் வாங்கி, ஒரு பாஸ்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஒன்று சொல்லிட்டாங்க, பாஸ்டர் ரெவரண்ட் டீல் இதுதான், வேட்டைக்கு போகிறோம், நாங்கள் என்னவும் பேசுவோம், எதையும் குடிப்போம், எப்படியும் சத்தம் போடுவோம், நீ என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, அதுதான் கண்டிஷன். எங்களோட வரதா இருந்தால் நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கணும், ஒன்றும் இந்த மாதிரி வாயத்தத்து சொல்லக்கூடாது, நாங்கள் அப்படி தான் பேசுவோம் என்று அவங்க சொன்னாங்களாம். அதாவது சரி, நோ ப்ராப்ளம், நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, அது என்ன தொடுவதில்லை. ஆனால் அதே போல் நானும் எனக்கு விருப்பப்படும் போது என்னன்னாலும் பேசுவேன், அதே நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் என்று சொன்னாலும் சரி டீல் என்று சொல்லிட்டாங்களாம். வீட்டுக்குள்ளே போனால் எப்பொழுதும் அவங்க எல்லாம் தண்ணி சாராயம் குடித்து கொண்டு வீணான காரியங்களை பேசிக்கொண்டே வருவார்கள். இவர் திடீரென்று ஒரு நாள் காலையில் எழுந்தவர் சொல்லுவாராம், பிரைஸ் தி லார்ட் சத்தம் போடுறான். ஏன் அவ்வளோ சத்தம் போடுறீங்க, என் தெய்வம் எனக்கு காலையில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறாரு அப்படி தான் சொல்லுவேன் என்று அவர் சொல்லுவாராம். பார்த்தீங்கன்னா முதலாவதாக வேட்டையில் அவருக்கு தான் பெரிய மான் அவருக்கு கிடைத்தது. அவர் சுட்டு அந்த மானை அவர் எடுத்துக்கொண்டார். பெரிய சந்தோஷம். என்னையா அவங்களுக்கு எப்படிப்பா கிடைச்சது, நான் பாருங்கள் ஜெபிக்கிறேன் பாருங்கள், கர்த்தர் பதில் தர்றாரு என்று அவர் சொன்னாராம். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, எல்லாம் டயர்டாக போய் யாருக்குமே கிடைக்கல. கடைசி இவருக்கு தான் 2வது ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று கிடைச்சது, அதையும் ஒரு வேட்டையாடிட்டார். இப்போ எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படியா நாங்களும் எப்படி உங்களுக்கும் கிடைக்கிது, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது எப்படி என்று சொன்ன உடனே கொஞ்சம் வாயை அடக்கி பாருங்கள், கொஞ்சம் உங்களோட பழக்கத்தை மாற்றி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தாராம். அந்த 30 நாட்கள் அந்த வேட்டையில் சென்று வருவதற்கு முன்பாக அந்த 8 பேரில் 7 பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 8வது மனிதன் 2 மாதத்துக்குள்ளாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அந்த 8 பேரும் தேவ ஊழியர்களை பாஸ்டராக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. அதான் தேவன் ஜெயம் கொடுக்குற கர்த்தர். வாழ்க்கை மாற்றம் வந்தால் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய சாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் பெற்றுக்கொள்கிற ஜெபத்தை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையின் அக்கிரம சிந்தை எடுத்து விட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான 2வது காரணமாக ஜார்ஜ் முல்லர் எழுதி வைத்திருக்கிறார். 3வதாக என்ன தேவையா, அவர் தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தை மாத்திரம் விசுவாசித்து ஜெபிக்கணும். அந்த நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கணும். 2வது பாவத்தை விட்டு நம்ம வேறுபடுத்தி கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். 3வதாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நாம் அதில் ஜெபிக்க வேண்டும். அந்த சித்தத்துக்குள்ளாக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதிலை தருவார். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக நடந்து வருகிறோமோ அப்பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அப்போ தேவனை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம், சந்தோஷமான அவர்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி சித்தத்துக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது அதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம ஜெயம் பெறுகிற ஒரு பலனுள்ள ஜெபத்தை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதாக யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை
தேவைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய சித்தத்துக்குள்ளாக நம்ம ஜெபிக்கணும், பரிசுத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருப்பதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு இந்த ஜெயம் பெறுகிற ஜெபத்தை எப்படி செய்வது என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை தியானித்து நம்ம அதன் பின்பு சில நிமிஷ நேரம் எடுத்து நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன காரியங்கள் நமக்கு ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதோ அதை குறித்து கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபத்துக்கு பதில் வேண்டும் என்பதாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்களே யோசித்து பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தேவை என்ன, என்னுடைய வாழ்க்கையில் எந்த தேவைக்காக நான் ஜெபித்து கொண்டு இன்னுமாக அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத ஒரு ஜெபம் எதுவாக இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதற்காக ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம், இது தெய்வ சித்தத்தின்படியாக இருக்கிறதா, நான் என்னுடைய பாவங்களை விட்டு மாறி தேவனுடைய தீர்மானத்தின்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தை உணர்ந்து கொண்டவளாக அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறேனா, அந்த 3ஐயும் நம்முடைய அர்ப்பணித்து அதன் பின்பு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார், அவர் பதில் தருவார். சரி, முதலாவதாக இந்த ஜெயம் பெறுகிற ஜெபத்தை செய்வது எப்படி? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்போ இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் முதலாவதாக ஜெபிப்பதற்கு முன்பாக விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் அவர் பதில் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்கிறோம் வேத புத்தகத்திலே. இந்த ரோம அதிகாரியாக இருந்த இந்த நூற்றுக்கு அதிபதியாக 100 பேர் உள்ள ஒரு சேவகர்களை அந்த தண்டை வழிநடத்துகிற ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்தவர். அவர் ஒரு முறை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, என்னுடைய வீட்டில் என்னுடைய வேலைக்காரன் மிகுந்த ஜுரத்தில் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு ஒரு சுகம் வேண்டும் என்பதாக இயேசுவை பார்த்து ஜெபிப்பதற்காக அவர் வருகிறார். இயேசுவும் அவனை பார்த்து நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொன்ன பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயமே அவன் ஒரு சவாலாக அதை எடுத்துக்கொள்ளுகிறது. அவர் சொன்ன காரியம் என்ன? என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான நிலைமையிலே நான் இல்லை, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழே ஜனங்கள் இருக்கிறார்கள், நான் சொன்ன வேலைகளை செய்கிறார்கள், ஒருவனை நீ போய் இதை செய் என்றால் செய்கிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், உமக்கு அதிகாரம் இருக்கிறது அல்லவா, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னோட வேலைக்காரன் சுஸ்தமாகி விடுவான். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அப்போ இயேசுவையே அந்த விசுவாசம் அதிர பண்ணிட்டு இயேசு உடனே அவனை பார்த்து சொன்னார், சுற்றி இருந்த எல்லா மக்களையும் பார்த்து சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று இயேசு சொன்னாராம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த விசுவாசம்தான் நமக்கென்று ஒரு பெரிய வல்லமையான ஜெபத்திற்கு ஒரு அடித்தளமாய் அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்வார். எங்கள் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு அந்த கிருபைகளை நமக்கு தருவார். யாக்கோபு எழுதுகிறார், யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் எப்பொழுதும் ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பல சமயம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அதில் ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. உண்மையெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நிச்சயமாக நடக்குமா என்கிற கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. அதைத்தான் நம்ம மேற்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை நம்ம தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி நமக்கு ஏற்ற கிருபைகளை அவர் தருவார். பார்த்தீங்கன்னா, ஒரு சபையாக ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். எல்லாரும் முழுவதும் ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? பேதுரு ஜெயிலில் இருக்கிறாரு, அவர் வெளியே வரணும். அதுதான் அவனு ஜெபம். முழுவதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏரோது அடுத்த நாள் சிறைச்சேதம் பண்ண போகிறார், எப்படியாலும் வெளியோரும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு பேதுரு வந்துட்டார், வந்து கதவை தட்டுறாரு. கதை தட்டு எல்லாரும் யார் போய் பார்த்துவாங்க சொல்லி ஒரு ரோதை இருக்கிற ஒரு பெண்ணை அனுப்புகிறாங்க. அந்த அந்த பெண் பிள்ளை வந்து கதவை திறக்காமல் யார் இருக்கிறது பார்த்த பொழுது பேதுரு சத்தத்தை கேட்ட பொழுது அவள் உடனடியாக சந்தோஷத்தினால கதவை திறக்காமல் உள்ளே ஓடி போய் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறாள்,
பேதுரு நிற்கிறார் வாசலில், பேசுறது நிற்கிறாரு சொன்னோடனே எல்லாரும் சொன்னாங்க, யூ ஆர் பிசைட் யுவர் மைண்ட், நீ பிதற்றுகிறாய். அதுதான் அவங்க சொன்னது. அப்போ பாருங்கள், ஒரு ஜெபத்துக்காக வந்திருக்கிறாங்க, முழுவதும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசத்துக்குள்ளே அவர்களாலே வர முடியவில்லை. அவள் அறியாத விதமாக அந்த ஒரு அவிசுவாசத்தை, சந்தேகத்தை சாத்தான் அவர்களாக கொண்டு வந்து வைக்கிறான். நம்ம அதைத்தான் நம்ம மேற்கொள்ள வேண்டும். அந்த அவிசுவாசம் இல்லாதபடியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்டு நிச்சயமாய் பதில் தருவார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமே, நீ வா, நான் உன்னை நீ அறியாத ஒரு தேசத்துக்கு அழைத்து போகிறேன். உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்ன பொழுது அவர் எவ்வளவு சந்தேகப்படவில்லை. அட்ரஸ்லாம் தெரியாது, எந்த ஊருக்கு போகிறோம், எங்கே போய் தங்க போகிறோம், எதுவுமே தெரியாது. கர்த்தர் சொன்ன, நான் காண்பிக்க போகிற தேசத்துக்கு வா, நான் நடத்தி உன்னை கொண்டு போவேன். அவ்வளோதான் கர்த்தர் சொன்ன காரியம். வந்த உடனே கர்த்தர் அவனை பார்த்து சொன்னால், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன், கடற்கரை மணலை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவருக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, வயசு 99 ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்கள், அவருக்கு ஒரு விசுவாசம். எனக்கு எது கர்த்தர் கொடுத்துருக்கிறது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் கனம் பண்ணினார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஒரு பெரிய ஒரு பதிலை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கர்த்தர் சொன்ன பொழுது ஆபிரகாம் அப்படி செய்வதற்கு காரணம் என்ன? ஒரு விசுவாசம். இந்த மகன் மூலமாக, ஈசாக்கின் மூலமாக என் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவன் மரித்தாலும் அவனை உயிரோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு அவர் பலியிடுவதற்காக தன்னை ஆயத்தம் பண்ணினாராம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் நம்மோடு கூட எதிர்பார்க்கிறார். எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம், கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம், நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக அவர் தான் செய்வாரை பார்க்கலாம் என்று நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயம் அப்படி தான் நாம் பார்க்குறோம். ஒரு டக் என்கிற ஒரு தெய்வ மனிதர் எனக்கு தெரியும். அவர் செல்லோ வாசிக்கிறவர், நன்றாக செல்லோ வாசிக்கிறவர். கலிஃபோர்னியா இருக்கும்பொழுது நான் அவருடைய சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவர் ஒரு முறை ஒரு செல்லோ பார்த்தாரோ, அது பார்த்தீங்கன்னா இத்தாலி தேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்ட செல்லோ. அதாவது அருமையாக இசைக்கிற ஒரு செல்லோ. அதை வாங்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு $1,00,000 கேட்குறாங்க. அவ்வளோதான், அவர்கிட்ட காசு இல்லை. இப்போ என்ன செய்யலான்னு தெரியலன்னே கர்த்தர் சொன்னாராம், இந்த குறிப்பிட்ட ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபருக்கு என்ன பண்ணு, ஒரு லெட்டர் எழுதி போடு, ஒரு வாங்கி தருவார்னு சொன்னாராம். யோசித்து பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 4 பேருக்கு இதான் அந்த பேர் அட்ரஸ்ஸு, இவர் லெட்டர் போடுப்பா, அவர் வாங்கி தருவார், உனக்கு ஒரு $100,000 கொடுத்து ஒரு செல்லோ வாங்கி தருவார் சொன்னால் யாரும் நம்ப முடியும்? இவரும் சரின்னு யோசித்து பார்த்தா, சரி ஒரு லெட்டர் எழுதிடலாம், ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இவருக்கு எழுதிடலாம் நம்பிக்கை அவருக்கு. வீட்டில் உட்காந்து லெட்டர் எழுதினார். எழுதும்போதே ஒரு சந்தேகம், இந்த மனுஷன் வாங்கி தரலாம் என்ன பண்ணுறது ஒன்று நினச்சாலும், சரி இவரை போல் இன்னும் 2 பேர் இருக்காங்க அந்த ஊரில், 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேருக்கு லெட்டர் போட்டுடலாம். கர்த்தர் சொன்னது நீ இந்த ஆளுக்கு லெட்டர் போட சொன்னார். இவர் சொன்னார் 3 பேருக்கு லெட்டர் எழுத போட சொல்லி 3 பேருக்கு லெட்டர் எழுதிட்டார். 3 பேருக்கு இந்த மாதிரி நான் செல்லோ வாசிக்கணும், எனக்கு இந்த செல்லோ வாங்கி தரணும், அதுக்கு வந்து ஒரு $100,000 ஆகும் என்று எழுதி அதெல்லாம் மெயில் பண்ண போகும்போது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நான் அந்த 3 லெட்டர் அனுப்ப சொன்னேன்னா எனக்கு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவும் உண்மை தான். நீ மெயில் பாக்ஸை திறந்தீங்கன்னா அதில் 10,000 லெட்டர் இருக்கும். எல்லா லெட்டர் போய் எல்லாரும் பார்ப்பீங்களாம் தெரியும். நான் பார்க்க மாட்டேன். நேஷனல் இப்போ தான் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு குப்பையில் தூக்கி போடுவோம். அப்படி தான் போடுறது. அப்போ எல்லாருக்கும் லெட்டர் வரத்தான் செய்யும். அப்போ இவர் எழுதின லெட்டரை அந்த மனிதர் பார்க்கணும், அதை திறக்கணும், அதை படித்து இவருக்கு வாங்கி தரணும். இப்படி முடியும் எங்கள் அவிசுவாசத்தில் தான் இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை சவாலோடு பேசினபடியினாலே அவர் கீழ்ப்படிந்து மற்ற 2 லெட்டரையும் கிழித்து போட்டு அந்த ஒரே லெட்டரை அனுப்பினாராம். பார்த்தீங்கன்னா பாருங்க, 3 நாள் அவருக்கு பதில் வருகிறது. நீ என்னை வந்து பார்க்கவா, உன் செல்லவை கொண்டு வா, நான் பார்க்கணும் என்று பதில் வருகிறது. இதுக்கு ஒரே ஆச்சரியம். போனால் அந்த மிகவும் பணக்கார அந்த மனிதர் சொன்னாராம், நான் எல்லா லெட்டரும் பார்க்க மாட்டேன், ஏதோ உன் லெட்டரை பார்த்தா வித்தியாசமாக இருந்தது, அதனால் தான் அவனோட பேச நினச்சேன். இது செல்லோன்னா என்ன, இதை எப்படி வாசிக்கணும்லாம் கேட்டாராம். சரி ஒரு செல்லோ வாசித்து காமிச்சார். நான் சொன்னேன், சரி நான் அதை வாங்கி தருகிறேன், எனக்கு $1 கொடுத்தா போதும் என்று சொல்லி $1 வாங்கிட்டு அந்த $100,000 உள்ள செல்லோ வாங்கி கொடுத்தாராம். பாருங்கள், நம்ம தேவனுக்கு சமூகத்தில் அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, அவர் சொல்லுகிறதை கேட்டு நம்ம அதை செய்வதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது, அவர் நமக்கு பதில் பெறத்தக்கதாக ஜெயம் கொள்ளுகிற ஜெபத்தை செய்ய நமக்கு உதவி செய்கிறார். அதான் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். 2வதாக நம்ம எப்படி ஜெபித்து இந்த ஜெயம் பெற வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 முதல் 48 வசனங்களிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை நம்ம வாசிக்கிறோம். இயேசுவின் ஊழியத்தில் நடந்த ஒரு காரியம். அவர்கள் எரியோக்கு வருகிறார்கள். இயேசுவும் சீஷரும் எரியோக்கு வருகிறார்கள்.
எரிகோ நகரின் வீதியில் நடந்து போகும் பொழுது அந்த வீதியில் இருந்த ஒரு குருட்டு பிச்சைக்காரன், பர்திமேயு என்கிற ஒரு குருடன், அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறவன். எல்லாரும் நடக்கிற சத்தத்தை கேட்டவுடனே யார் போகிறார்கள் என்று கேட்டு அவன் இயேசு வருகிறார் என்று அறிந்து கொண்டானாம். அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த இயேசு என்னோடு கூட பேசினால் அவர் என்னை குணமாக்குவார், என்னுடைய பார்வையை அவர் திரும்ப தருவார் என்கிறது தான் அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம். ஆகவே சத்தமாய் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி மிகுந்த சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான். கூட இருக்கிறவங்களாம் பார்த்து அவனை அதட்டுகிறார்கள். அவருக்கு வேலை இல்லையா? அவர் கூட எத்தனை பேர் போகிறாங்க, அவர் நிற்க முடியுமா, இவ்வளோ கூட்டம் போகுது என்றெல்லாம் சொல்லி அவனை அதட்டுகிறார்கள். இதே சும்மா பிச்சைக்காரன் எடுத்துகிட்டு இருக்க, அவரை ஏன் கூப்பிடுற என்றெல்லாம் சொல்லி அதட்டினார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு முன்பாகவே நம்ம ஜெபிக்க நிறுத்தி விடுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. வேதம் என்ன கற்றுத்தருகிறது? நம்ம எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணுமா? பெர்சிஸ்டன்ட் ப்ரேயர், இடைவிடாத ஜெபம் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இல்லை. எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைத்து பழகிவிட்டது. இன்ஸ்டன்ட் காஃபி கிடைக்கிறது, எல்லாம் பர்கர்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கிடைக்கிறது. அப்படியே நம்ம ஒரு தடவை ஜெபிச்சோன்னா போதும், உடனடியாக பதில் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு தலைமுறைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். ஆகையினாலே ஜெபத்திற்கு பதில் வருகிற வரை காத்திருந்து தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம இழந்து விட்டோம். ஆனால் எப்பொழுது அப்படி ஜெபிக்க, நம்ம காத்திருந்து ஜெபிக்க, அதற்கென்று தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்கிறோமோ, அப்பொழுது நிச்சயமாக நம்ம தேவனுடைய கிருபையினாலே அவருடைய பதிலை பெற்றுக் கொள்வோம். அதுதான் நம்ம ஜெயம் பெறுகிற ஒரு ஜெபத்தின் ரகசியம். இந்த குருட்டு பிச்சைக்காரன் அப்படியாக மறுபடியும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். அப்பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். வந்த காரியம் விட பாருங்க, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. அதில் ஏன் முக்கிய காரணம் என்று யோசித்து பார்க்கும் பொழுது, அவன் வைத்திருந்த மேல் வஸ்திரம் அவன் ஒரு குருடன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் அணிந்திருந்த வஸ்திரம். அதை போட்டால் போது எல்லாருக்கும் தெரியும், குருட்டு பிச்சைக்காரன் போகிறான்ப்பா, கொஞ்சம் வழி விடுங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். அதற்காக அணிந்து கொள்ளுகிற ஒரு வஸ்திரம் தான் அவன் வைத்திருந்த மேல் வஸ்திரம். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம். இயேசுவனை அழைக்கிறார், அவர் எனக்கு பார்வை தரப்போகிறார், இந்த குருட்டு பிச்சைக்காரன் என்கிற அடையாளம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை அவன் எரிந்து விட்டு அவன் வருகிறானா. ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம், தேவனை விடாப்படியை பற்றி கொள்கிற இடைவிடாத ஒரு முயற்சி, அதை பார்க்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் தர முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அனைவரோட வாழ்க்கை ஜெபத்திற்கு பதில் பக்கத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பாருங்க, நம்ம அதுக்கு முன்பாக ஜெபிக்க நிறுத்தி விடுகிறோம், வேறு ஏதாவது செய்ய போயிடுறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதை மாற்றுவதற்காக கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியை குறித்து எழுதியிருந்ததை நான் வாசிக்க நேர்ந்தது. அவருடைய சபையில் ஊழியத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் நல்ல ரெண்டு ஆடு வாங்கி எல்லாருக்கும் ஆட்டு பிரியாணி போடணும், அதான் அவருக்கு ஆசை. அது ஜெபித்து கூட யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், 2 ஆடு வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தாராம். யாரும் அவருக்கு அந்த 2 ஆடு வாங்குவதற்கு யாரும் பணம் கொடுக்கவே இல்லை. யாரும் கொஞ்ச நாள் ஜெபித்து பார்த்தார், சரி என்ன பிரச்சனை, நம்ம சர்ச்சில் தான் பணம் இருக்குல்ல, கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சபையில் உள்ள ட்ரெஷரரை கூப்பிட்டாரு. நம்ம சர்ச்சில் பணம் இருக்குல்லப்பா, 2 ஆடு வாங்கிட்டு வந்துருக்கு சொல்லிட்டாரு. அவர் ஆடு வாங்கிட்டு வந்த பிறகு அன்றைக்கு ராத்திரி தூங்கும்போது அவருக்கு ஒரு சொப்பனம். அந்த கனவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மலைப்பாம்பு இருக்குது, அது வயிற்றுக்குள்ளே 2 ஆடு உட்கார்ந்து இருக்குது. கர்த்தர் சொன்னாரா, நான் உனக்காக தான் அனுப்புகிறேன் பா 2 ஆடு, அது வரதுக்குள்ளே நீ காத்திருக்கல, அதனால் எனிமி அதை எடுத்து விழுங்கிட்டு போயிட்டான் என்று கர்த்தர் அவரோடு பேசினாராம். பாருங்க, அப்படி தான் பல சமயத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் பக்கத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம செய்கிறோம், விட்டு விடுகிறோம், இந்த ஆசீர்வாதத்தை தவற விட்டு விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை விடாதபடி தொடர்ந்து அது நிறைவேறுகிற வரைக்கும் ஜெபிக்கிறது தான் ஒரு இடைவிடாத ஒரு விசுவாச ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை தளர விடாதபடிக்கு நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். இயேசு ஒரு உவமையை சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு ஊரிலே ஒரு நியாயாதிபதி ஒருவன் இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்படாதவனும் மனிதரை மதிக்காதவனுமாக இருந்தான். ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தான். அவனிடத்தில் ஒரு ஏழை விதவை கேட்கிறாள், எனக்கும் என்னுடைய எதிர்க்கும் இருக்கிற இந்த வழக்கில் எனக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. இவ இதை சும்மா தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கிறாள் என்பதாக அவன் அலட்சியம் தான் பண்ணினான். ஆனால் பாருங்க, இந்த ஏழை விதவை மறுபடி வந்து கேட்டுக்கொண்டே இருந்ததுனாலே அவன் சொன்னானா, நான் மனிதரை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமாக இருந்தாலும் இந்த ஏழை விதவை என்னை மறுபடி அலட்டாதபடிக்கு நான் அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டானாம்.
அப்படி தான் கற்று தருகிறார். அப்போ கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து பல காரியம் கற்று தருகிறார். ஒரு நாள் நீங்கள் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து விருந்தினர் வருகிறார்கள், பக்கத்தில் நண்பனை பார்த்து கதவை தட்டுக்கிறீர்கள். என் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்கப்பா, காப்பி கொடுக்கணும், காப்பி தூள் இல்லை, கொஞ்சம் கொடுங்க, என் கேட்க போகிறீங்க, கதவை தட்டுறீங்க. நண்பர் சொல்கிறாரு, எல்லாம் தூங்கிட்டோம்ப்பா, இப்போ வந்து எடுத்து தர முடியாது என்று சொன்னாலும் கூட இயேசு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? அவன் தன்னுடைய ஸ்நேகிதன் என்பதற்காக கொடாமல் இருந்தாலும் கூட அவன் ராத்திரியில் வந்து அவன் கதவை தட்டி திருப்பி கேட்டுட்ருக்கானே, அதுக்காகவாது எழுப்பிவது தேவையானது கொடுப்பானா? அதுதான் கற்று சொன்ன காரியம். அப்போ நம்ம விடாதபடி கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு வேளை நீங்களோட வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கலாம், அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்கள் உங்களை பயமுறுத்தத்தக்கதான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்க, நான் இடைவிடாமல் ஜெபிப்பேன், நான் இடைவிடாமல் ஜெபிப்பேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதற்கு பதிலை தருவார். சீரோபேனிக்கா என்கிற தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ இயேசுவை பார்க்க வந்தாள். அவளுக்கு இருந்த ஒரே மகள், அவள் பிசாசின் பிடியினால் அகப்பட்டு கொண்டிருந்தாள். இயேசுவை பார்த்து அவள் ஜெபிக்கிறாள், இயேசுவை எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கேட்கிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசுவோ அவளுக்கு பதிலாக ஒன்றுமே சொல்லவில்லையா, ஒன்றுமே சொல்லலை. அவள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை கேட்குறீங்க, அவங்க உங்களுக்கு பதில் கூட சொல்ல மாட்டேன்றாங்க, முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த மனுஷன் பெரிய கொடிய மனுஷன் இருக்கும் போது விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த ஸ்திரீ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாளாம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாள். சீஷர்களே அதை பார்த்து சலித்து போய்விட்டாங்க. அவங்க இயேசுவை பார்த்து சொல்லுகிறாங்க, இந்த ஸ்திரீ வந்து நம்ம ஓயாமல் தொந்தரவு செய்கிறாளே, இவளை அனுப்பிவிடும், இதான் சொல்லி அனுப்பிவிடுருங்க என்று சொன்னாங்களாம். அப்போ இயேசு வந்து ஒரு இடத்துல அமர்ந்த உடனே அவள் வந்து பணிந்து கொண்டாள் இயேசுவை. அப்போ இயேசு பார்த்து சொன்ன காரியம் என்ன? ஒரு கொடிய காரியம், கத்த சொன்ன காரியம், கடினமான காரியமாய் இயேசு வந்து சொல்லுகிறார், இதோ பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, நான் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம்தான் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்கள், அந்த ஸ்திரீக்கு ஒரு விடாப்பிடியான ஒரு விசுவாசம். அவர் சொல்லுகிறார் மிகவும் விசுவாசத்தோடு கூட, அப்படி அல்ல, நாய்க்குட்டிகள் தன்னுடைய எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்ன உடனே இயேசு அந்த விசுவாசத்தை பார்த்தார், அவருடைய விடாப்பிடியான முயற்சியை பார்த்தார், அந்த ஜெபத்தை பார்த்தார். உடனடியாக அந்த விசுவாசத்தின்படியாக நீ போகலாம், நீ விரும்பினபடியாக உன் மகள் குணமடைந்து அரைக்கா சொன்ன உடனே வீட்டில் சேர்ந்து பார்த்தால் மகளுக்கு நல்ல சுகம், ஒரு நல்ல ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். முதலாவதாக விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு கூட இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு. அதற்குள்ளாக அவன் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு என்று பதில் தருவார். அவர் நம்மோடு கூட நடக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆக இந்த ஜெயம் பெறுகிற ஜெபத்தை செய்வதற்கு விசுவாசம் நமக்கு தேவை. ரெண்டாவதாக விடாப்பிடியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு ஜெபத்துக்கு பதில் பெற என்ன செய்ய வேண்டுமாம்? வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மன்னிக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே ஒரு காரியத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இதில் என்ன இயேசு கற்றுக் கொடுக்கிறார்? நம்ம தனியாக ஜெபிக்கிறதை காட்டிலும் மற்றவர்களோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும், இந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு என்று இயேசு கற்றுத்தருகிறார். இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் வீட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதில் முன்பாக, இந்த வசனத்துக்கு முன்பாக இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் பொழுது, ஆவிக்குரிய எதிர்ப்புகள் நமக்கு வரும் பொழுது, நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை ஆவிக்குரிய லோகத்தில் ஒரு பெரிய தடை உண்டாக்கி வைத்திருக்கும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு நம்மோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒருவர் நமக்கு தேவை. 2 பேர் சேர்ந்து ஜெபித்து ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் இந்த சத்துருவின் கிரிகளை நாம் மேற்கொள்ள முடியும். தானியேலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தவுடனே பதில் வந்து விட்டது. ஆனால் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை, தேவாதி தேவன் பதிலை கொடுத்து விட்டார். 21 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் ஜெபிக்கிறார். ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த 21 நாட்கள் முடிந்த உடனே அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் காபிரியேல் தூதன் பறந்து வந்து அவரை பார்த்து பேசுகிறார், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், ஆகையினாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. 21 நாட்களுக்கு முன்பாக நீ ஜெபிக்க ஆரம்பித்தாயே, அப்பொழுதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. ஆனாலும் பார், இந்த பெர்சியா தேசத்தின் அதிபதி என்னோடு கூட எதிர்த்து நின்றான் என்று சொல்லி ஆவிக்குரிய லோகத்தில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து இந்த தூதன் அவருக்கு வெளிப்படுத்தி பேசுகிறார். ஆகவே அவனிடத்தில் நான் தரித்திருந்தேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அப்போ 21 நாட்கள் உபவாசத்தோடு கூட தானியேல் ஜெபிக்கிறார். அது சாதாரணமான ஒரு உபவாசம் தான், பிரியமான உணவை அவர் சாப்பிடவில்லை.
ஏதோ ஒரு சாதாரணமான உணவை சாப்பிட்டார். அப்படி தான் அவர் உபவாசமாக இருந்தார் 21 நாட்கள். ஆனால் அந்த உபவாச ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறுவதற்கு 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது வேதம் கற்றுத்தருகிறது, உங்களில் ஒருவர் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவீர்கள். அப்போ ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு நம்ம இணைந்து ஜெபிக்கணும். யாராகிலும் 2 பேர் ஒருமுறைப்பட்டிருந்தால் போதும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே அது அவர்களுக்கு வாய்க்கும். ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் எப்பொழுதும் சேர்ந்து ஜெபித்தார்கள். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்போ எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறார்கள், ஒரு மனதோடு ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்கள் மத்தியிலே ஆவியானவருடைய அசைவை கர்த்தர் உண்டு பண்ணினார். அவருடைய வாழ்க்கை முழுமையாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒன்றாக ஜெபிப்பதற்கு, ஒரு மனதோடு ஜெபிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஆகவே தான் நம்ம சபையாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம், சபையாய் சேர்ந்து தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் ஜெபிக்கிறோம், நம்முடைய தேசத்தில் உள்ள காண்கிற காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அந்த ஒரு மனத்தின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் பதில் தருகிறவர். நாம் வந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளுக்கு அவர் பதில் தருகிறவர். வேதம் கற்றுத் தருகிறது. அப்போஸ்தலர் 1:14 12வது சீஷனை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் ஒருமனதோடு ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 வசனத்திலே அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 4:24 எதிர்ப்புகள் தடைகள் மாறுவதற்காக அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 5:12 சாலமோனுடைய மண்டபத்திலே ஒருமனப்பட்டு தங்களுடைய ஆராதனைகளிலே அவர்கள் ஜெபித்தார்கள். எல்லாவற்றிலும் ஒருமனம். அப்படி ஒரு மனதோடு ஜெபித்ததாலே தான் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அந்த ஒரு மனதுக்குள்ளாக நாம் சேர்ந்து ஜெபிப்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கென்று ஒரு அருமையான ஒரு திருமண உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவி என்று சொல்லி குடும்பமாக கர்த்தர் சேர்த்து வைப்பதற்கு என்ன காரணம்? நம்ம சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஒரு மனதில் வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் சில காரியங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். தனியாக ஜெபிக்கலாம், விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், விடாப்பிடியாக ஜெபிக்கலாம், பல காரியங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு எதிரியின் தாக்குதல் வரும் பொழுது, ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு தடைகள் வரும் பொழுது அதை மேற்கொள்வதற்கு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எழுந்தருளுவார். அவர் அந்த ஜெபத்தை கேட்டு, அந்த ஒரு மனதின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தடைகளை மாற்றி போட்டு நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். அதுதான் இந்த ஜெயத்தை பெறுகிற ஒரு ஜெபத்தின் ஒரு ரகசியம். நம்ம இப்பொழுது அப்படியாக ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவை நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவை நான் இப்பொழுது விடாப்பிடியாக நான் விட்டு விடாதபடிக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது கர்த்தாவை நான் இணைந்து எல்லாரும் விசுவாசத்தோடு கூட இணைந்து நான் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இதற்கு பதில் தரப்போகிறார். அதெல்லாம் எழுதியிருக்கலாம். ஒரு சில நிமிஷ நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரம். தேவனுடைய சமூகத்தில் ஒரு எலியா தீர்க்கதரிசி கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எலியாவுக்கு நீங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுத்தீங்களே, நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம், எங்களுக்கு பதிலை தாருங்க, நீங்கள் பதிலை தாருங்க என்று சொல்லி ஜெபிக்கணும். அதற்கு முன்பாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய அந்த 3 தேவைகள் அவைகளை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கணும். முதலாவதாக, கர்த்தாவே, நான் இப்பொழுது இயேசு என்கிற நாமத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, நான் அப்படி ஜெபிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. 2வது, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள், என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் நான் உங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிட விரும்புகிறேன். கர்த்தாவே, சமாதானம் இல்லாத ஒரு பாவம், சிலரோடு கூட சண்டையில் இருக்கிற பாவம், மன்னியாத சுபாவம், இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது, இதெல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய கல்வாய் சிலுவை ரத்தத்தில் நான் என்னை கழுவும், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட அது தடையாக இருக்கக்கூடாது, என்னுடைய பாவங்களை மன்னியும் ராஜா என்று சொல்லி கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி கொள்ள வேணும். 3வது, என்னுடைய சமூகத்தில் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படியாக நான் கேட்க போகிறேன், உங்களுடைய சித்தத்தின்படியாக நான் கேட்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 3 காரியங்களுக்காக அர்ப்பணித்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இது வரைக்கும் பதில் பெற்றுக்கொள்ளாத ஜெபம் எது இருக்கிறதோ அதை கர்த்தர் சொல்லி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எலியாவை போல நம்ம ஜெபிக்க போகிறோம். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஆகவே ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு பதில் தரப்போகிறார். எலியாவின் தேவனும் நீதானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீதானையா, கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலம் தாருமே.
எலியாவின் தேவனும் நீதானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. ஆகால் முன் உம்மை நான் உயர்த்திடவே. பலமான வல்லமை தாரும் தேவா. பாகால் முன் உம்மை நான் உயர்த்திடவே. பலமான வல்லமை தாரும் தேவா. சத்ருக்கள் முன் வீழ்ந்திடவே. வானத்தின் அக்கினி ஊற்றும் ஐயா. எலியாவின் தேவனும் நீதானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. யோர்தானை போல் நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. யோர்தானை போல் நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் என் பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டும் ஐயா. எலியாவின் தேவனும் நீதானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீதானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எல்லா கண்களும் மூடி இருக்க அவரை பார்த்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் இயேசு என்கிற நாமத்தின் அதிகாரத்துக்குள்ளாக நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இந்த நாமம் தான் எனக்கு இன்னைக்கு விடுதலை தரப்போகிறது ராஜா. அந்த விசுவாசத்துக்குள்ளாக நான் இப்பொழுது வருகிறேன். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையின் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் மன்னித்தீர் என்று நான் அறிக்கையிட்டு அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் குறைவாக இருக்கிறேனோ அந்த குறைவுகளை பாவங்களை எல்லாம் மாற்றிவிடும்படியாக நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, இப்பொழுது என்னுடைய ஜெபம் எல்லாம் கர்த்தாவே கர்த்தருடைய சித்தத்தின்படியாக இருப்பதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவே, உடைய சித்தத்தின்படியாக இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே ராஜா, அதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இப்படி அர்ப்பணித்து கர்த்தாவே நான் ஜெபிக்க போகிறேன். என்னை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க. அப்படியே அர்ப்பணித்து ஜெபிக்கிறவர்கள் கைகளை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுதே உங்கள் அர்ப்பணிப்பை கர்த்தர் சொல்ல கையை உயர்த்தி கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன் ராஜா. பாவங்களை மன்னிப்பீராக, விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. இயேசுவின் அதிகாரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். God bless you, God bless you, God bless you, God bless you. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது கர்த்தர் வந்து உங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாக கர்த்தர் கடந்து வருகிறார். உயர்த்தப்பட்ட கைகளை இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. வைத்துக்கொண்டு உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்ப கர்த்தாவே நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். அப்பா, ஜெயம் பெறுகிற ஜெபத்துக்காக நான் நிற்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கை கர்த்தாவே இத்தனை நாட்களாக ஜெபித்த இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த என்னுடைய சுகவீனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த என்னுடைய மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த என்னுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசா பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் கர்த்தாவே பல நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. பலருக்கு தகவல் வந்திருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட வியாதி ஒன்று எங்கள் குடும்பத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அதற்காக நான் ஜெபிக்கிறேன். இப்ப சொல்லி ஜெபிங்க. இப்போ நீங்க சொல்லி ஜெபிங்க. இயேசுங்கிற நாமத்தில் விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. இன்னைக்கு தவிர விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன் ராஜா. எனக்கு நீங்க பதில் தாருங்க கர்த்தாவே. இன்னைக்கு நீங்க பதில் கொடுத்தால் ஒளிய நான் விடுகிறது இல்லை கர்த்தாவே. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீங்களே ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இப்பொழுது பதில் தரும்படியாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரோட ஜெபத்தை அவர் கேட்டு பதில் தருகிற தேவன் அவர். இன்றைக்கே நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக கிருபைகளை தருகிற தடைகள் மாறுபடியான கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்து வழிநடத்தி வாய்ப்பு பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வேலை காரியங்களுக்கு அநேகருக்கு அற்புதங்களை செய்வதற்காக கர்த்தருடைய மகிமையின் வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்களை கர்த்தாவே தடைகளை நான் பார்க்கிறேனே. எந்த பக்கத்தில் திரும்பி நான் தடை என்று சொல்லுகிறேன். உங்களுடைய அங்கலாய் பக்கத்தை கேட்டு இன்னைக்கு ஒரு மாற்றத்தை அவர் அனுப்புகிறார். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் கிருபை தருவார். குடும்பத்தில் பலருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய், பலருக்கு வந்திருக்கிற ஒரு நோய், அதே நோய் பலருக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தசை நார்களிலே உள்ள பிரச்சனைகள் மறைவதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சரீர வீக்கங்கள் மறைந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேன்சர் வியாதி மறைவதாக. இயேசுவே நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு பிள்ளைகள் ஜெயத்தை காணும்படியாக உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக. இப்ப கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க இருக்கீங்கன்னா குடும்பமாக கைகளை கோத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்களே இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க தேவைகள் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கைகளை நீங்க கோர்த்து ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் தடைகள் எல்லாம் மாற்றி போட்டு தேவாதி தேவன் வல்லமை வெளிப்படும்படியாக இறங்கி வருகிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஒரு கைகளினாலே கைகளை பிடித்துக் கொண்டு மற்ற கரத்தை உயர்த்தி தேவன் சமூகத்தில் மன்றாடி ஜெபியுங்க. கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடி தடைகளை கொண்டு வந்திருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை இப்பொழுது நான் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தா தடைகளை கொண்டு வருகிற வல்லமைகள் விலகுவதாக. சகலவிதமான கர்த்தாவே சர்ப்பங்களின் ஆவிகளின் வல்லமைகள் முடங்குவதாக. இன்றைக்கு கர்த்தர் எழுங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தாவே ஜெயத்தை காண உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற கர்த்தாவே பில்லி சூனிய வைராக்கியங்கள் வாய்க்காமல் போவதாக. மந்திரவாத வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. சூனியத்தின் வல்லமைகள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெற்றி, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெயம். கர்த்தாவே எத்தனையோ நாட்கள் கர்த்தா தடைப்பட்ட காரியம் அப்பா நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாதி தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேகருடைய கண்களை கர்த்தா திறந்த தகப்பனே இன்றைக்கு காரியங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல மந்திரவாத வல்லமைகள் அப்பா செயலற்று போவதாக, செயலற்று போவதாக. இப்பொழுது ஒரு விசேஷித்த ஒரு கர்த்தாவே ஒரு தனிப்பட்ட விதத்தான ஒரு வாசனை கர்த்தாவே அநேகருடைய வாழ்க்கை குடும்பங்களிலே கர்த்தா செயலாற்றி கொண்டிருக்கிற இந்த சத்துருவின் வாசனை தகப்பனே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அழிவதாக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. தகவல் இப்பொழுது கர்த்தாவே எல்லா அந்நிய தெய்வங்களின் காரியங்கள் எல்லா கர்த்தாவே விக்கிரகங்களின் வல்லமைகள் தகப்பனே நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற கர்த்தாவே அப்பா இரவு முழுவதும் செய்யப்பட்டிருக்கிற பூஜைகள் யாகங்கள் தகடுகள் நிர்மூலமாவதாக. இன்னைக்கு கர்த்தர் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு ஜெயம் கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் தகப்பனே. நிச்சயமாக மழை மேகத்தை பார்க்கிற வரைக்கும் நாங்கள் விடுகிறது இல்லை ராஜா. நீ மழையை அனுப்புவீராக, மேகத்தை எழுத பண்ணுவீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. எல்லா வாய்த்திலும் கத்து நன்றி செலுத்துங்க. அநேகருடைய வாழ்க்கையை கத்தர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கத்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களை குறித்து தான் பேசினார் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். நன்றி செலுத்துங்க. நீ வாய்த்திலும் நன்றி செலுத்த செலுத்த கத்தர் உங்களுடைய எல்லா காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணி நீங்கள் இதுக்கு ஜெயம் பெறுகிற ஒரு ஜெபத்தை செய்கிறவர்களாக உங்களை உருமாற்றி வைத்து நடத்துகிறார். அதுக்கு நன்றி சொல்லுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீ ஜெபத்தை கேட்டு நீ அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.